உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தந்தவரே, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, என்னை காண்பவர் எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, இயேசுவே எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம் உம்மையே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யெகோவா நிசி,
அவர் வெற்றி தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் தோல்வியின் தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம்முடைய தெய்வம் வெற்றியின் தெய்வம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வெற்றியின் ஆண்டவர். ஆமென். யெகோவா நிசியே நிசியே, ஓ வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். I will praise you, for you have answered me and have become my salvation. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுத்து அவர் இரட்சிப்பாய் இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரு. கரங்களை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. அவர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம், அவருடைய உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே எங்கள் இரட்சகரே, உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இரக்கத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல் தாங்கி நடத்தினதை நினைக்கையில் என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கி நடத்தினதை நினைக்கையில் என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே
நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. முள்முடி சூடி தொங்கினதெல்லாம் என் பெயர் காயன்றோ. முள்முடி சூடி தொங்கினதெல்லாம் என் பெயர் காயன்றோ. ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஓ நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஓ சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. ஓ நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் நாளும் ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல். வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீழாமல். தாங்கி நடத்தினதை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கி நடத்தினதை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே.
தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை சொல்ல ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவைகளை சொல்லி முடியாது. உண்மையான விஷயமே அதுதான். ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரே. ஆமென். நமக்கு இந்த சுவாசத்தை ஆமென் ஒவ்வொரு நொடியும் அவர்தான் தந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்கிறாரே. எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்ததென்று நாம் தீர்மானித்த பொழுதிலும், நாம் முற்றுப்புள்ளி வைத்த பொழுதிலும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்காம நம்மை அழைத்து கொண்டு வந்தாரே. சோர்வான நேரங்கள்ல நம்மை தைரியப்படுத்தினாரே, நம்மை பலப்படுத்தினாரே, அவருடைய வழிகள்ல நம்மை தொடர்ந்து நடத்தினாரே. கரங்களா சேர்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் எல்லாம், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில நடப்பித்து கொண்டிருக்கிற அதிசயமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரே பார்க்கும் போது உம்மை ஆராதிக்காமல் இருக்க முடியாது, உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு நன்மைகளை நீர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறீர். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆமென், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தரால் ஒரு காரியம் நடந்தா அது ஆச்சரியமானதா தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு செயலை செய்தார்னு சொன்னா அது சாதாரணமானதா இருக்காது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யும் போது அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம். அப்படி ஆச்சரியப்படத்தக்க ரீதியில ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் ஆண்டவர் சம்பவிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று ஆமென் தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதம், களங்களில் நிரம்பிடும் தானியம், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாகவே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாகவே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்,
நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ மகிழ்ந்து களி கூறு. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், உன் பெயரை வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார்,
தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாகவே கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாகவே கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து மென்மையாக வைப்பார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். ஓ, வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க. பாடுவோம். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். ஓ, வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். ஓ, நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ மகிழ்ந்து களி கூறு. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓ, சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அவர்களை போன்றவர்கள் அல்ல நாம். ஆண்டவர் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய, அப்படி வாசிக்கிறோம், into the marvelous light. Amen. ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் வந்திருக்கிறது ஏதோ சாதாரணமான இடம் அல்ல, ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். ஆமென். அந்தகாரத்தினின்று ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்தகாரத்தின் கட்டுகள் இல்லை, அந்தகார சங்கிலிகளுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை, பாவத்திற்கு அதிகாரம் இல்லை, சாபங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான தம்முடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார்,
தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓ ஷேரலே பாபாரானா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓ வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கடந்த நாட்கள்ல தோல்விக்கு மேல தோல்வி, தொடர்ச்சியான தோல்வி, வரிசையான தோல்வியை நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னா வருகிற நாட்கள்ல வெற்றிக்கு மேல வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தொடர்ச்சியான வெற்றியை உங்களுக்கு தருவார். தொடர் தோல்விகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ச்சியான ஒரு வெற்றி உண்டு. ஓ இது தொடர்ச்சியான வெற்றி, வெற்றிக்கு மேல வெற்றி, ஜெயத்திற்கு மேல ஜெயம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜெயத்தின் தெய்வம். ஓ வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். நம் ஆசீர்வாதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றையுமே இந்த உலகத்தில் நம்மால் சுதந்தரிக்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் ஆமென் அநேக காரியங்களை சுதந்தரிக்கும்படி நமக்கு உதவி செய்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் நம்மை இடம் கொண்டு பெருகச் செய்கிறது. ஹல்லேலூயா. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுகிறதற்கு அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து அந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். பிலேயாம் தீர்க்கதரிசியினுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் சொன்னான், இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு எது இஷ்டம், அவருக்கு எது பிரியம் அப்படின்னா, உங்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு அநேக ஆசைகள் இருக்கும், நிறைய பிரியம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம்
தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தண்ணிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தண்ணிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாங்க ஆவியானவரே. கேட்போமா ஆண்டவரிடத்தில்? செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஓ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க
பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஓ சபகத்தில் ஆவியானவரே, சேர்ந்து பாடுவோம் ஆவியில நிறைந்து. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஓ அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, ஓ ஆட்கொண்டு பாடுங்க. உந்தன் பாதைகள் அறியணுமே, உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறியணும்பா பரிசுத்த ஆவியே. சபகதீர நஹந்தலபரா, உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். ஓ உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஓ எஸ், வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அவருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய வழிகளை ஆமென் காண்பிக்கிற தெய்வம். ஆமென், அவருடைய வழிகளை போதிக்கிற தெய்வம். ஆமென், ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். எந்த பாதைகள் நீங்கள் ஆமென் பயணம் செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இனிமேல் உங்களுக்கு குழப்பங்கள் இல்லை. ஆமென், தேவையில்லாத கஷ்டங்கள் இல்லை. ஆமென், எதிர்காலத்தை குறித்த தயக்கம் இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே ஆமென், ஒரு தெளிவை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உங்களுடைய மனதிலே ஒரு தெளிவு, ஆமென், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் ஒரு தெளிவு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. குழப்பங்கள் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் போக வேண்டிய பாதைகளை உங்களுக்கு காண்பிக்கிறார். வாகரா சந்தர மகாந்தரே, Likarani bara shamdara bahandara, le ramana shamdare, likabara maradi alabara shamdara baha, remana shamdare karadi ramana, rigadalama shabara handala bara, le mandalama shandala marida bahandare,
Shabakatirahandalosa Libramanda Kalibarahandaresh Lere Makabarahandara ஆவியானவரே 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 நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனையும் இந்த குழப்பமும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கான விடையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதற்கான பதில் என்னன்னா, ஆமென், இது அவருடைய வழியாய் இருக்கிறது, இது அவருடைய பாதை. சில நேரங்களில் அவருடைய பாதையில், அவர் நடத்துகிற பாதையில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வரலாம், சில கேள்விகள் வரலாம். ஆமென். யாருக்குமே நடைபெறாத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நடைபெறலாம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் அவர் செய்து முடிக்கிறவர். எல்லா தீமைகளையும் ஆண்டவர் நன்மைக்காய் செய்து முடிப்பார். அவரை தொடர்ந்து ஆராதிப்போமா? ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள், உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில்
பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆனந்தம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஆராதிக்கும் போதே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளையும் கூட நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 50வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே, அவர் என்னை நோக்கி, நீ என்னுடைய தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தில் இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை சிருஷ்டித்ததினுடைய நோக்கமே நம் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நம்மை அழைத்ததின் நோக்கம், அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்ததினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதும்
ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்ததும் நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தீர்கள், அந்த நம்பிக்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்ததும் எதற்காக என்று சொன்னால் உங்களிலே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடா கோடியான ஜனங்கள் உண்டு. ஆமென். இயேசுவை அறியாதவர்கள் எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் விட்டு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான். ஆண்டவர் உங்களில் மகிமைப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டதினாலே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், சில காரியங்கள் இன்னும் நடந்தேறாமல் இருக்கலாம், ஆண்டவர் சொன்ன சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் உருவேற்படாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், கண்ணீரின் பாதையாய் இருந்தாலும், ஒரு மரண பள்ளத்தாக்காய் இருந்தாலும், ஒரு வியாதியின் பாதையாய் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று தான், அதன் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு நேரத்திற்குள்ளாக ஆமென் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே ஆமென் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ, எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும், இந்த காரியத்தில் எனக்காக ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியம் எவ்வளவு நெருக்கமுடையதா இருந்தாலும், ஆமென், அதில் யாரும் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு கஷ்டமுடையதா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சவால் நிறைந்த வார்த்தைகளையும் ஆண்டவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்துக் கொண்டிருக்கிறதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். என்றோ இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கலாம், ஆனால் இன்னும் வரவில்லை. என்றோ இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் கேட்கப்படவில்லை. என்றோ உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் துடைக்கப்படவில்லை. ஏன் இன்னும் துடைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்திலே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லியே அந்த காரியங்களை நிறுத்தி வைக்கிறதை அல்லது தாமதமாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அப்படி நிறைய சம்பவங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆமென். சில காரியங்களை ஆண்டவர் தாமதமாக்குவதும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்களிலே இன்னும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதது போலவும் இருக்கிறதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காரியத்திலே ஆண்டவர் தம்முடைய நல்ல நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் தூதர்களை தெரிந்தெடுத்திருக்கலாம், அல்லது வேற யாரையாவது ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கலாம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பிரயோஜனமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பினதற்காக, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டதற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அப்படி சித்தம் கொண்டதனால சில காரியங்கள் ஆமென் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அவர் அப்படி மகிமைப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டதனால இன்னும் சில காரியங்கள் சவால் நிறைந்ததாகவே இருக்கிறது. அவர் நம்மேல் மகிமைப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டதனால அநேகர் இன்னும் உங்களை ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை. அவருடைய நாமம் மகிமைப்படும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், மனுபுத்திரருக்குள்ளே அவர் நடப்பிக்கிற கிரியையில் பயங்கரமானவர். ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை ஆமென் மனுபுத்திரர் வந்து உங்களிடத்தில் பார்த்து அறிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார், அவரை நம்புகிறவர்களுக்காக அவர் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தானே ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன்
மகிமைப்படுவேன் என்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று இன்றைக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய குறைவுகள் எப்படிப்பட்டது என்று இன்றைக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதில் மகிமைப்படுவேன். எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்கள் குறைவுகள் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் அதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குறிப்பிட்ட காரியத்திலே, அந்த குறைவிலே, அந்த கண்ணீரிலே, அந்த மரண பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் பிரச்சனை அல்ல. எத்தனை மனிதர்கள் உங்களை நெருக்கி இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு மரித்த தெய்வம் அல்ல. அவர் ஜீவனுள்ளவர். ஆமென். அவர் இன்றைக்கும் உயிர் வாழ்கிறார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே ஆமென், அவர்களுக்கு பதில் மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே சென்று ஆமென், அவர்கள் மூலமாக தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலை, கடந்த வாரத்திலே நீங்கள் பார்த்த கண்ணீர், இழப்புகள், பல கேள்விகள், சந்தேகங்கள், இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கிறதில்லை. ஒரு சின்ன காரியம் கூட ஆமென் அவர் அறியாமல் நடக்கிறதில்லை. உங்களுடைய தலையில் இருக்கிற முடி எல்லாவற்றையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோமே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து ஆமென் கவலை கொள்ளாதிருங்கள். ஆமென். நீங்கள் கவலை கொள்ளுகிறதுனால நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க சரீரத்தில் ஒரு முழத்தை நீங்க கூட்ட முடியுமோ, குறைக்க முடியுமோ? ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். சகலத்தை அறிந்தவர். வரும் காரியங்கள் அவருக்கு தெரியும். ஆமென். இன்னும் சில காரியங்களுக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை? ஏனென்றால் அவருக்கு தெரியும். ஆமென். இந்த காரியம் நன்மையாய் முடியும் என்று அவருக்கு தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த பிரச்சனை நன்மைக்கேதுவாய், உங்களுடைய கண்ணீர்கள் நன்மைக்கேதுவாய், உங்களுடைய வியாதிகள் நன்மைக்கேதுவாய், நீங்கள் இழந்த சில இழப்புகள் நன்மைக்கேதுவாய், சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கேதுவாய் முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அது நன்மைக்கேதுவாய் போய் கொண்டிருக்கிறது போல உங்களுக்கு காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் சர்வத்தையும் உண்டாக்கினவர், ஆமென், வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்த தெய்வம், அவர் சொல்லுகிறார், ஆமென், சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கண்ணீர்கள் நன்மைக்கேதுவானது தானே. ஆமென். அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் நன்மைக்கேதுவாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தம்முடைய நல்ல நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களிலிருந்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு குறைவு வந்திருக்கிறது, உண்மைதான். எதற்காக அந்த குறைவு? ஆமென். அந்த குறைவினுடைய நோக்கம் தேவனுடைய நாமம் ஆமென் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்படும் போது தான் அநேகர் கண்டு விசுவாசிப்பார்கள். ஆமென். இத்தனை காலம் இந்த சகோதரி அல்லது சகோதரன் ஆமென் நம்பி இருந்த இயேசு இவர்களை வெட்கப்படுத்தவில்லை. ஆமென். நீங்கள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்து அநேகர் சொல்லுகிறார்கள், நீ நம்பி இருந்த இயேசு உனக்கு என்ன செய்தார்? உன் தேவன் எங்கே? ஆமென். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் போது தாவீதை பார்த்து கேட்கிறார்கள், எங்கே உன்னுடைய தேவன்? ஆமென். உன்னுடைய தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னை கேட்கிறது, என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறானே. ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். அநேகர் என்னை பார்த்து கேட்கிறார்கள், எங்கே உன்னுடைய தேவன்? ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய தேவன் எங்கே? உன்னை ரட்சிப்பார் என்று சொன்னாயே, எங்கே உன்னுடைய தேவன்? உன்னை காப்பாற்றுவார் என்று சொன்னாயே, எங்கே உன்னுடைய தேவன்? உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொன்னாயே, எங்கே உன்னுடைய தேவன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், எவ்வளவு சவால்களின் நடுவே நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உங்களை சோதித்தறிந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக? அவர் உங்களிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை
உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. வேதத்திலே பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லா சம்பவங்களும் அல்ல, ஒரு சில காரியங்கள்ல ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, ஆமென், அப்படி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை எல்லாம் குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். Gospel according to John chapter 2 verse 11. வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை முதலாவது மகிமைப்படுத்துகிற ஒரு தருணம், ஒரு அழகான தருணத்தை குறித்து தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாம் செய்த முதலாவது அற்புதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆமென். இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எந்த அற்புதமும் செய்யவில்லை. 30 வயது வரைக்கும் இயேசு எந்த விதமான அற்புதமும் செய்யவில்லை. தன்னுடைய 30வது வயதில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். ஆமென். பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் செய்த அற்புதத்திலே முதலாவது அற்புதம் தான் இப்பொழுது நாம் வாசித்தது. கானா ஊரில் இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆமென். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இப்படி தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறதோ அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரே, உங்களில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே, அந்த மகிமைப்படுகிறது எப்படி? ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஆமென். எங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டிருக்கும். ஆமென். உங்களிடத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம், ஆமென், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்பதாகும். ஆமென். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அந்த இடத்தை பாருங்கள். ஒரு திருமண வீடு. அந்த இடத்தை தான் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்யும்படி தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் ஒரு மரித்த மனுஷனை எழுப்புவதல்ல. ஆமென். கண் தெரியாத ஒரு மனுஷனுக்கு பார்வை கொடுப்பதல்ல. நடக்க முடியாத ஒரு மனுஷனை நடக்க வைப்பதல்ல. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஆமென். ஒரு குறைவை நிறைவாக்குகிற அற்புதம். ஹல்லேலூயா. ஒரு குறைவை, அந்த குடும்பத்திற்கு, அந்த திருமண வீட்டிற்கு ஒரு குறை உண்டாயிருந்தது. ஆமென். அந்த குறையை இயேசு கிறிஸ்து நிறைவாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் குறை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, ஐயோ இந்த ஒரு குறை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எந்தெந்த காரியங்களை நீங்கள் நினைத்தாலும் அந்த காரியத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். ஐயோ இந்த காரியத்தை மட்டும் அல்லது இந்த குறையை மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போக்குனா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா அந்த குறைவை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் மரிக்கும் போது இந்த ஒரு குறையோடு நானோ என்னுடைய குடும்பமும் மரித்தேன் என்கிற ஒரு சம்பவம் எழுதப்படாது. ஆமென். எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த குறைவில் தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்து அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறார். இந்த குறிப்பிட்ட காரியம், ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பங்கு பெற்ற அந்த திருமண அந்த வைபவத்தில் அல்ல அந்த நிகழ்ச்சியில் ஆமென் ஒரு குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவை பார்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துவால் வந்திருக்க முடியும், ஆனால் அவர் வரவில்லை. ஆமென். உங்களுடைய குறையை பார்த்துட்டு அவர் போகிறவர் அல்ல. நாட்கள் அல்லது மாதங்கள் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கலாம். எவ்விதத்திலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த குறைவில் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாராம். ஆமென். அந்த குறைவை நிறைவாக்கினார். ஐயோ இந்த
திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஆமென், மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். அவர்களுக்கு ஏதாகிலும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள். ஆமென். அப்படி குறைவுபட்ட அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறார். ஆமென். சாதாரணமாக தோன்றினது. அந்த வேலைக்காரர்களை அழைத்து அவர்களிடத்தில் சொன்னார், இந்த தண்ணீரை அதிலே ஊற்றுங்கள். 6 கற்சாடியில் தண்ணீர்கள் நிரப்பும்படி சொன்னார். சாதாரணமான தண்ணீர். ஆமென். அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் ஆமென் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி சொன்னபோது அது ருசி மிகுந்த ஒரு திராட்சரசமாக இருந்தது. முன்னே இருந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் ஆமென் நல்லதொரு திராட்சரசத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதத்தினாலே உண்டாக்கினார். ஆமென். அவருடைய அற்புதத்தை கவனித்து பாருங்கள். அது வெறும் அவருடைய வாயின் வார்த்தையின் மூலமாக நடந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்வார்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அசைவை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நடப்பிக்கும். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றி அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது அற்புதத்தை அவர் செய்யும்போது அவர் எப்படி செய்தார் என்று சொன்னால், குறைவுகளை நிறைவாக்கி அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஏன் எனக்கு மட்டும் இந்த குறைவு என்று நீங்கள் நினைக்கலாம். எதற்கு எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? எதற்கு எனக்கு மட்டும் இந்த சவால்கள்? என்னோடு கூட பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே, இந்த சவால்கள் இல்லையே, ஏன் நான் மட்டும் இந்த பிரச்சனையினூடாய் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க கூட இருக்கிற அநேகர் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, ஆனால் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த குறைவுகளோடு நீங்கள் வாழ்வதற்காக அல்ல, அந்த குறைவுகளை மாற்றி அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. ஆமென். நான் மறுபடி சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த குறைவை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த கண்ணீரை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்த நோக்கமே அதுதான், உங்களை தெரிந்தெடுத்த நோக்கமே அதுதான். இந்த குறைவுகளோடு நீங்கள் இருக்க போகிறது இல்லை. ஆமென். இயேசுவை நம்பினவர்கள் யாரும் குறைவுகளோடு மரிக்க போகிறது இல்லை. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதே அந்த குறைவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாய் அந்த குறைவுகளை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த குறைவுகளை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சு எதுக்காக ஆண்டவர் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். எதற்காக ஆண்டவர் இந்த குறைவை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஆமென், உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய மகிமையை அநேகர் பார்க்கணும். அநேகர் பார்த்து ஆமென் அதன் மூலமாக ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த குறைவை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனையை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது, உங்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையின் மூலமாக அநேகர் என்னிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லை, இந்த சிலாக்கியம் நிறைய பேருக்கு இல்லை, இந்த பிரிவிலேஜ் நிறைய பேருக்கு கொடுக்கப்படலை. ஆனா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? ஆமென். இப்படி குறைவுகளை கொடுத்து ஆமென் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது ஆமென் அநேகர் பார்ப்பாங்க. பார்க்கிறவங்கள்ட்ட நீங்க சொல்லுவீங்க, எனக்கு கர்த்தர் தான் இதை செய்தார், கர்த்தரை இதை செய்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, நீரே இதை செய்தீர் என்பது போல கர்த்தர் தான் இதை செய்தார் நீங்க சொல்லும்போது அநேகர் உங்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த சம்பவம் லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
லாசருவின் குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பாயிருந்தார். எப்பொழுதெல்லாம் அவர் பெத்தானியா கிராமத்திற்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த குடும்பத்தோடு போய் இருக்கிறது வழக்கம். ஆமென். மார்த்தாள் பணிவிடை செய்வாள். ஆமென். மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பாள். லாசருவின் மேல் ஆண்டவர் மிகவும் அன்பாயிருந்தார். இந்த லாசரு ஒரு முறை வியாதிப்பட்டிருந்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா வியாதியும் மரணத்துக்கு ஏதுவானது அல்ல. சில வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிருக்கிறது. அப்படி இந்த லாசரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியுடையவனாய் அவன் படுக்கையில் வீழ்த்தப்பட்ட போது அவனுடைய சகோதரிகள் இயேசுவின் இடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த வார்த்தையை பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். ஆண்டவர் ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் உங்க மேல் அன்பா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த லாசருவின் மேல் ஆண்டவர் மிகுந்த அன்புடையவராயிருந்தார். லாசருவை ரொம்ப நேசித்தார். ஆமென். இதனுடைய வரலாறுகளை அந்த ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த குடும்பத்தோடு இயேசு கிறிஸ்து ரொம்ப ஐக்கியமாக இருந்திருக்கிறதை ஆமென் ஜோசிஃபஸ் என்கிற சரித்திரக்காரன் ஹிஸ்டோரியன் வந்து சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவும் லாசருவினுடைய குடும்பம் அவ்வளவு ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள். ஆமென். இந்த ஜோசிஃபஸ் என்கிற அந்த சரித்திரக்காரன் எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார், இந்த லாசருவுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. தாயும் தகப்பனும் இல்லாத இந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி சித்தம் கொண்டார். அவர் நினைத்தால் எத்தனையோ பெரிய வீடுகளில் போய் தங்கி இருக்கலாம். ஆமென். அந்த முழு எருசலேம் நகரத்தாரும் எங்கே திரும்பினாலும் இயேசு ஒரு நாளாவது என்னுடைய வீட்டுக்கு வருவாரா என்று எதிர்பார்க்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, கஷ்டப்படுகிற இந்த பிள்ளைகளினுடைய வீட்டிலே போய் இயேசு தங்கி இருக்கிறார். நம்முடைய இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். இந்த லாசரு இப்படி ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் அல்ல. உங்களை நேசிக்கிறார் உண்மை, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனைகள் வரலாம், அவர் நேசிச்சாலும் பிரச்சனைகள் என்ன செய்யலாம்? வரலாம், வியாதிகள் வரலாம். அது போன்ற ஒரு வியாதியில தான் இந்த லாசரு வீழ்த்தப்பட்டிருக்கிறான். இப்ப சகோதரிகள் சொல்லி அனுப்புகிறார்கள், நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இயேசு இதை கேட்டு என்ன பண்ணி இருக்கணும்? உடனடியாக வந்து இருக்கணும். ஏன்னா நேசிக்கிறவர், ரொம்ப நேசமான, ரொம்ப அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவன், அவனுக்காக இயேசு என்ன செய்திருக்கணும்? ஓடி வந்திருக்கணும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, அவர் தாமதம் பண்ணினார். 2 நாள் தாமதம் பண்ணினார். தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை காண்பிக்கிறது. இந்த பூமியில் அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தாலும் 100க்கு 100 தெய்வீகமாகவும் இருந்திருக்கிறார். நேசித்த ஒருவனுக்கு பிரச்சனை வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஓடி செல்லவில்லை. அவர் தாம் இருந்த இடத்துல இருந்தார். தாமதம் பண்ணினார். சில காரியங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார்னு சொல்லி, ஆனா அந்த காரியத்திற்கு ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறதை உங்களால் நன்றாக உணர முடியும். ஆமென். உங்களை நேசிக்கிறதுனாலே நீங்கள் நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. ஆமென். லாசருவை நேசித்ததினாலே அவர்கள் கேட்டவுடனே செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அவர் பார்க்கிறார், உடனே சொல்லுகிற தம்முடைய சீஷர்களிடத்தில், இந்த வியாதி ஆமென் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக என்ன செய்கிறது? இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தில் ஆமென் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆமென் மரணத்துக்கு ஏதுவானது அல்ல. ஆமென். இந்த பிரச்சனையோட நான் முடிஞ்சு போயிடுவேனா? என் வாழ்க்கை இல்லாமல் போயிருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா? இல்லவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்க குறைவுகள் என்று எண்ணுகிறீர்களோ, எந்தெந்த காரியங்கள் வியாதி என்று எண்ணுகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, இது முற்றுப்புள்ளிக்கு ஏதுவானது அல்ல. ஆமென். இதன் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல. அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, போகிற போக்கை பார்க்கும்போது இது சரியான போக்கா? இல்லை,
இது நல்ல போக்கா இல்ல. இதை பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது நிந்தைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது வெட்கத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் ஆண்டவர் சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. லாசருவை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, இது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2 நாள் அங்கே இருக்கிறார். தாமதம் செய்கிறார். ஆண்டவர் சில காரியத்துக்கு தாமதம் செய்யும் போது ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியத்தின் மூலமாக ஆமென் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தாமதம் ஆகிறதோ, ஆனா நீங்க தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். விண்ணப்பம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீ விடாத. ஆமென். சூழ்நிலைகளை பார்க்காம ஜெபித்துக்கிட்டே ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு. அப்படி எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களிடத்தில் அப்படி ஜெபிக்க சொல்லுகிறாரோ நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அது முடிவுக்கு ஏதுவானதல்ல, முற்றுப்புள்ளிக்கு ஏதுவானதல்ல, அதிலே தேவனுடைய மகிமை விளங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் கரங்கள் அசைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது முடிவுக்கு ஏதுவானதல்ல, இது தேவ மகிமைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். லாசருவினுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். அங்கே இருக்கிற எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அழுகிறதையும் அவளோடு இருக்கிற யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, உணர்வுள்ள தேவன், ரொம்ப உணர்வுள்ளவருங்க. ஆமென். நீங்கள் உடைந்து அழுதால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார், அவரும் அழுது விடுவார். அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு கல்லும் மண்ணும் அல்ல. ஆமென். அப்படியே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே இருக்கிற ஒரு தெய்வத்தை அல்ல, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர், அவர் உணர்வுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அநேகர் அழுகிறதை அவர் கண்டார். யூதர்கள் அழுகிறதை கண்டார். ஆமென். அவள் அழுகிறதை கண்டார். லாசருவின் சகோதரிகள் அழுகிறார்கள். அவர்கள் அழுகிறதை கண்டபோது இயேசு ஆவியிலே கலங்கி அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கலக்கத்தோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட நீங்க பாரத்தோடு பிரச்சனைகளை சொல்லும்போது நீங்கள் நினைக்க கூடாது, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறாரா, என்னுடைய கண்ணீரை கேட்கிறாரா என்று சொல்லி. ஆமென். நீங்கள் அழுகிற பல நேரங்களிலும் உங்களோடு சேர்ந்து அழுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் மனிதர்களிடத்தில் அழுகும்போது சில நேரங்களில் அவர்களும் நம்மோடு அழுகலாம். அதற்கு மிஞ்சி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு சேர்ந்து அவர் அழுதாலும் அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த இடத்தில் அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ கடந்த நாட்களிலே, ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேனே, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணினேனே, ஏன் இந்த காரியம் இப்படி முடிந்து போயிற்று என்று நீங்கள் நினைத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே என்னுடைய நாமம் மகிமைப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் அது முடிந்து போயிற்று. ஆமென். அது முடிந்து போய் நாட்கள் ஆகி போனது. இனிமேல் அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தான் நம்பிக்கை இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னாரே. ஹல்லேலூயா. ஆமென். சொன்னால் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆமென், மரித்து 4 நாள் ஆயிற்று. நாருமே அவள் சொல்லுகிறாள், ஆண்டவருக்கு அது தெரியாதா? ஆண்டவர் காத்திருந்ததே 4 நாள் ஆகணும்னு சொல்லிதான். ஆமென். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். ஆமென். நீங்கள் மரிக்க போகிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். சூழ்நிலையெல்லாம் முடிய போகிறது என்று தெரியும். எந்த நம்பிக்கையும் இல்லை என்பது அவருக்கு தெரியும். தெரிந்துதான் அவர் என்ன செய்தார்? தாமதம் பண்ணினார். அவர் தெரிந்தே தாமதம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் தெரிந்தே தாமதம் பண்ணுவார். அப்படி தாமதம் பண்ணுகிறது அவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக முடிய வேண்டும் என்பதற்காக. எல்லாம் முடிந்தது போல உங்களுக்கு தோன்றினா கூட, ஆமென், அவருடைய கணக்கில் அது இன்னும் என்ன செய்யாது? முடிந்து விடாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் என்னில் மகிமைப்படுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர்
ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அந்த வசனத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். யாரை குறித்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையை ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? லாசருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். லாசருவுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், நான் மரிக்க மாட்டேன், இந்த வியாதி என்னை முடித்து விடாது, ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துட சொல்லி இருக்கிறேன், எப்படினாலும் அவர் வந்து என்னை என்ன செய்வார்? ஆமென், சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. விசுவாசிச்சு ஒரு சூழ்நிலை அவன் என்னதான் செஞ்சு போனான்? மரித்து போனான். எல்லாம் முடிந்தது போல காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார்ல, 4 நாட்களுக்கு அப்புறமாக இயேசு வந்த பின்பாக இயேசு என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாரை குறித்து? அந்த லாசருவை குறித்து சொல்லுகிறார். இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன தெரியுமா? லாசரு வேணும்னா மரிச்சு போகலாம். லாசருக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன செய்யல? மரிச்சு போகல. ஆமென். நீங்கள் மரித்தாலும் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யாது? மரித்து போகாது. லாசரு அந்த மரித்து போன சூழ்நிலையில 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆமென், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், விசுவாசித்தவன் அல்ல, விசுவாசிக்கிறவன். இந்த நிகழ்காலத்தில் விசுவாசிக்கிறவன், அந்த விசுவாசம் இன்னும் மரிக்கல. அவன் மரித்து போயிட்டான், விசுவாசம் என்ன செய்யல? மரிக்கல. இப்ப இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் மரித்து போகவே இல்லை. லாசருக்காக சொல்லப்பட்ட வசனம் இது. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனாலதான் ஆண்டவர் அந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்தார்? அனுமதித்தார். ஹல்லேலூயா. நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில இன்னொரு மனுஷன் இருந்தா இந்த பிரச்சனை சகிக்க முடியாது, இந்த போராட்டத்தை சகிக்க முடியாது. நீங்க இதை சகித்துக் கொள்ள முடியும் என்று அறிந்து ஆண்டவர் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் சகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த தாமதங்களை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவருடைய தீர்மானத்தின் நிமித்தம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். ஆமென். நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். சோதனையோடு கூட நீங்கள் தப்பிச் செல்லுவதற்கான போக்கையும் அவர் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். லாசரு மரித்து போனான், அவருடைய விசுவாசம் மரிக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து சொல்றார், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எழுப்பி விடுறார் அவனை. ஆமென். கல்லறையின் இடத்திற்கு போய், ஆமென், லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு இயேசு கூப்பிட்டார். பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஏன் அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு சொன்னா, ஒருவேளை பேர் சொல்லாம கூப்பிட்டா அங்க இருக்கிற எல்லா கல்லறைகளில் இருக்கிற பிரேதங்களும் எழும்பிவிடும். அதுதான் உண்மை. ஆமென். பேர் சொல்லி கூப்பிடுகிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். மரித்த மனுஷன், நாறி போனவன், 4 நாள் ஆனவன், ஆமென், வெளியே வந்து நிற்கிறான். ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மையான அற்புதங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறும். அதை உங்களுடைய மனதினால் நீங்கள் கிரகித்து கூட பார்க்க முடியாது. அதனாலதான் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கிரகித்து பார்க்கவே முடியாது. எத்தனை நாட்களோ, எத்தனை மாதங்களோ, எத்தனை வருஷங்களோ உட்கார்ந்து ஆண்டவருடைய செய்கை எப்படி இது நடந்தது என்று நீங்கள் யோசித்தாலும் கூட அவருடைய செய்கைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் கிரகிக்க முடியாத ரீதியில் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். எழுப்பினதுக்கு அப்புறமாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின
லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பினவன் தான் இந்த லாசரு. ஆமென். பெத்தானியா என்கிற அந்த கிராமத்திலே ஒரு ராவிருந்து பண்ணுகிறார்கள். ஒரு இரவு நேரத்திலே ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த விருந்தில் பங்கேற்கிறார். லாசருவும் அவருடனே கூட அந்த விருந்திலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பங்கெடுக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த நடைய பாருங்க. லாசருவும் பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லாசருவும் பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆமென் தாவீது சொன்னது போல, ஆமென் சத்துருக்களுக்கு முன்பாக இவன் மரித்து போவான் என்று நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக, நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் என்று சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக, ஏளனம் செய்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். எங்கே உன்னுடைய தேவன்? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? யார் உனக்கு உதவி செய்வார்கள் என்று கேள்வி கேட்ட மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமென். அந்த பந்தி சாதாரணமானதல்ல, அது சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்காக உண்டாக்குகிற பந்தி. ஆமென். உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து வரும்போது ஆமென் நிறைய ஜனங்கள் இந்த லாசருவை பார்க்கிறதற்கு வந்தார்கள். ஆமென். இந்த பெத்தானியா கிராமத்திலே இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பினாராமே, எங்கே அவன்? ஆமென். உயிரோடு எழுப்பப்பட்ட மனுஷன் யார்? கர்த்தருடைய மகிமை விளங்கின அந்த மனுஷனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவனை பார்க்க வந்தார்கள். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் ஆமென் 9-10 ஆகிய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருந்ததை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் போதும். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இருந்ததை பார்க்க வந்தார்கள். உண்மைதான், இயேசு இருந்ததற்காக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த லாசருவை பார்க்கிறதற்கும் ஆமென் அங்கே அநேகர் வந்திருந்தார்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது அநேகர் வந்து உங்களை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் ஆச்சரியப்பட்டு பார்ப்பார்கள். ஆமென். இது கர்த்தர் உங்களுக்கு செய்தது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் வந்து உங்களை பார்ப்பார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆமென். மனுபுத்திரருக்குள்ளே அவர் நடப்பிக்கிற கிரியையில் இயேசு பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஆமென். கேள்வி கேட்கிறவங்களெல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவர் அமைதியை விட்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு விரோதமாக கேள்வி கேட்ட அந்த நபர்களுக்கு ஆண்டவர் தானே உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மகிமை நிமித்தம் அவர் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. வந்து பார்ப்பார்கள். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆமென். மனுபுத்திரருக்குள்ளே அவர் நடப்பிக்கிற கிரியையில் என் இயேசு பயங்கரமானவர், என் இயேசு பயங்கரமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். லாசருவை பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆண்டவருடைய மகிமை ஒரு மனுஷன் மேல வெளிப்பட்டுச்சுன்னா, ஆமென், ஒரு குடும்பத்தின் மேல வெளிப்பட்டுச்சுன்னா, கர்த்தர் ஒரு மனுஷன்ல மகிமைப்பட்டார்னு சொன்னா அநேகர் உங்களை வந்து பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி இருக்கிறது பாருங்க இந்த விஷயம். அநேகர் உங்ககிட்ட வருவாங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துல நிறைய பேர் வராம இருக்கலாம். ஆமென். உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி உங்களை விட்டு அகன்று போகலாம். ஆமென். உங்களை ஒரு உதாசீன பார்வையோடு பார்க்கலாம், தரம் தாழ்த்தி உங்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படும் போது அநேகர் உங்கள் பக்கத்தில் வருவாங்க. ஹல்லேலூயா. அநேகர் உங்க கிட்ட வருவாங்க. அநேகர் வந்து உங்களை பார்ப்பாங்க.
இருப்பாங்க. ஆமென். அந்த லாசருவை ஏளனம் பேசினவர்கள் நிறைய பேர். ஹல்லேலூயா. அந்த சரித்திரத்தை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆமென். ஜோசிபஸ் என்கிற சரித்திரக்காரன் அதை அப்படி எழுதி வைத்திருக்கிறார். இந்த குடும்பம் ஆமென் அநேகரால் அருவருக்கப்பட்ட குடும்பம். ஆமென். ஊரில் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். ஆமென். தாயும் தகப்பனும் இல்லாததினாலே அநேகர் இவர்களை மதிக்கவில்லை. இயேசு மாத்திரம் தான் இவர்களுடைய வீட்டுக்கு போவார். ஆமென். அப்போ அந்த சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில இயேசுவும் வரவில்லாததினாலே அநேகர் ஏளனம் பேசினார்கள். ஏளனம் பேசின அந்த மனிதர்களுக்கு முன்பாக, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். ஆமென். லாசருவும் அவர்களோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அந்த வசனத்தை பாருங்கள். லாசருவும் அவர்களோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பந்தி உண்டாக்குவார். ஆமென். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆமென் உண்டாக்குவார். ஆமென். உங்களை ஏளனம் பேசினவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே? ஆமென். ஹல்லேலூயா. எதிர்த்த மனிதர்களுக்கு முன்பே ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்குவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை ஆமென் வாசிக்கலாம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு என்கிறதான அப்போஸ்தலன் ஒரு முறை எல்லாரையும் போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது லித்தா என்கிற பட்டணத்தில் இருக்கிற ஆமென் பரிசுத்தவான்களிடத்தில் போகிறார். நல்ல மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். அவர்களை சந்திக்கும் போது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 33வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை அங்கே. அங்கேனா அந்த பரிசுத்தவான்கள் நடுவிலே, அந்த பரிசுத்தவான்களாய் இருக்கிற அந்த மனுஷர்கள் நடுவிலே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனையா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பரிசுத்தவான்கள் நடுவிலே ஒரு மனுஷன் வியாதியாய் இருக்கிறான். நீங்க பரிசுத்தமாய் இருக்கிறீங்க அப்படின்றதுனால வியாதி வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னு வேதத்தில் எங்கேயும் வசனம் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லவும் இல்லை. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? துன்மார்க்கனுக்கு எப்படியோ நீதிமானுக்கும் அப்படியே. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, துன்மார்க்கன் அந்த பிரச்சனையில் முடிந்து போவான், தேவ பிள்ளைகள் அந்த பிரச்சனையை முடித்து இவர்கள் வெளியே வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கன் அந்த பிரச்சனையோடு முடிந்து போவான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அந்த பிரச்சனையவே ஒரு படியா மாற்றி ஆமென் அதில் மேல் கால் வைத்து ஏறி அவர்கள் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையவே மேற்கொண்டு அவர்கள் மேலே எழும்புகிறவர்களாய் இருப்பார்கள். எக்காரணத்திலும் இந்த பிரச்சனை முகாந்திரம் இந்த நீதிமான் மரித்து போனான் என்ற ஒரு காரியம் அங்கே உண்டாகவே உண்டாகாது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், தேவ பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரும், தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் வரும். அப்படி வந்தாலும் அந்த போராட்டத்தினின்று ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே இந்த மனுஷனை குறித்து பார்க்கிறோம். பேர் ஐனையா. ஆமென். இவர் ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருக்கிறான். லித்தா பட்டணத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறான். இந்த பரிசுத்தவானுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, 8 வருஷ பிரச்சனை. 8 வருஷமாக இவன் திமிர்வாதமாய் கிடக்கிறான். இந்த மனுஷனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக எந்த தீங்கும் நான் செய்ததில்லை, நான் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு பரிசுத்தமான மனுஷன், ஆனால் எனக்கு ஏன் 8 வருஷமாக இப்படிப்பட்ட பிரச்சனை என்று இந்த மனுஷன் எத்தனை முறை யோசித்திருப்பான்? அல்லது இவனுடைய சொந்தங்களோ, இவனை சுற்றி இருக்கிற அநேகர் இவனை ஒருவேளை கேட்டிருக்கலாம், நீ பரிசுத்தமா இருந்தவன் தானே, உனக்கு இந்த பிரச்சனை வரலாமா? எங்கே உன்னுடைய தேவன்? ஏமன். நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர் அடிக்கடி கேட்கிற வார்த்தை, எங்க உன் தேவன்? உன் தேவன் எங்க? ஏமன். நீ நம்பி இருந்தாயே, நீ சொன்னாயே அடிக்கடி, என் தேவன் என் தேவன் என்று சொன்னாயே, எங்கே உன்னுடைய தேவன்? இந்த மனுஷனை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? ஏமன். 8 வருஷம்
வருஷமாய் திமிர்வாதமாய் இருக்கிறான். ஆமென். ஒரு பரிசுத்தமான மனுஷன் அல்லவா? ஆமென். பரிசுத்தமானவர்களுக்கு பிரச்சனை என்ன செய்யும்? வரும். ஆனா பேதுரு இந்த மனுஷன் 8 வருஷமா இப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து அங்கே சொன்ன வார்த்தையை பாருங்க. ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஆமென். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய செய்தியை கேட்கிற வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். ஆமென். பேதுரு சொன்ன வார்த்தை தான் இது. ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அதுவரைக்கும் இந்த மனுஷனுக்கு ஆமென் இவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறதற்கு யாரோ ஒருவனுடைய உதவி தேவைப்பட்டது. ஆமென். பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஆமென். வாயிலிருந்து வந்த சத்தம் பேதுருவினுடைய சத்தம். ஆனா குணமாக்கினது பேதுரு அல்ல, உங்களை குணமாக்குகிறது இயேசு கிறிஸ்து. ஆமென். வார்த்தை அனுப்பி இந்த நாளிலே உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஐனையாவை சுகமாக்கின கர்த்தர், பல கேள்விகளோடு இருந்த மனுஷனை சுகமாக்கின கர்த்தர், இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்படி சுகமாக்கின உடனே நடந்தது என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் எழுந்திருந்தான். இயேசு உங்களுக்கு சுகம் தரும்போது ஒரு உடனடியான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் படிப்படியா இயேசு சுகம் தரலாம், அதுல தவறு இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தும் போது உடனே அங்கே சுகமாகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, எந்தெந்த மனுஷரெல்லாம் உங்களை கேள்வி கேட்டாங்களோ அந்த மனுஷரெல்லாம் திருப்புகிறதற்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட போகிறார். எந்தெந்த மனுஷர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்களோ, உங்களை கேள்வி கேட்டவங்களெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க மனதில் வச்சுக்கோங்க. ஆமென். நீங்க சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இவங்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு நாள் வரும். ஆமென். இவங்களா என்னை தேடி வந்து பார்த்து கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை இவங்க கண்டு அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத வந்து பார்ப்பாங்க. ஆமென். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இதை செய்தார், ஆச்சரியமானவைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நாமம் பாருங்க. எது ஆண்டவர் உங்களுக்கு செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தான் அது செய்கிறார். ஆமென். நம்மை உயர்த்துவதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக அல்ல. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும் போது அவருடைய நல்ல நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். இந்த ஐனேயாவை சுகமாக்கின கர்த்தர், லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர், ஆமென். அந்த கானாவூர் அந்த திருமண வீட்டிலே ஆமென் குறைவுகளை நிறைவாக்கி அற்புதம் செய்த கர்த்தர் எல்லா இடங்களிலும் மகிமைப்பட்டிருக்கிறார். வேதத்தில் நிறைய சம்பவங்களை இப்படி சொல்ல முடியும். தேவனுடைய நாமம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே ஆமென் வெளிப்படும் போது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆமென் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார். அவர் உங்களை பார்த்து சொன்னது என்ன? நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களுடைய குறைவுகளின் நடுவே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். அவர் மகிமைப்படும் போது ஆமென் இன்றைக்கு ராத்திரியில் நடக்கிறது போல் அல்ல, நாளைக்கு காலையிலே நீங்கள் எல்லா நாட்களையும் பார்க்கிறது போல் அல்ல, அது ஒரு புதிய நாளாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டு பண்ணின ஒரு நாள் உண்டு. அதிலே எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட பேச முடியாது. ஆமென். அதிலே ஆச்சரியமான காரியங்கள் சம்பவிக்கும். ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் தம்முடைய மகிமை என்னிலே வெளிப்பட பண்ணினார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள் உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார்னு சொல்றவங்க நல்ல கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Lord, we praise you. Amen. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் இனி இப்படி இருக்க போகிறது அல்ல, உங்களுடைய குறைவுகள் இனி இப்படி இருக்க போகிறது அல்ல. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் அவர் குறுக்கிடுகிறார், உங்களுடைய மனதிலே அவர் குறுக்கிடுகிறார். ஆமென். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நீர் எங்கள் மூலமாக மகிமைப்படுகிற தெய்வம். நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார் ஆண்டவர் என்கிற வசனத்திலிருந்து எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் என்னை நோக்கி, நீ என்னுடைய தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்து, ஆண்டவர் நீர் அவர்களில் மகிமைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவர். நீர் அவர்களுடைய சூழ்நிலைகளிலே, குறைவுகள்ல, வியாதிகள்ல, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல, வாக்குத்தத்தங்கள்ல தாமதங்கள் ஆகிற நேரங்கள்ல ஆண்டவர் நீர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி தேவன் அவருடைய கற்பத்தை திறக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் தானே இப்பொழுதே மாறுவதாக. ஆமென். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று ஆண்டவரை சாட்சி பகரத்தக்க ரீதியிலே தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அற்புதமான காரியங்களை சம்பவிக்க பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, சரீரத்திலே இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவயவங்கள், செயல்படாத அவயவங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன் மகிமைப்படும்படி இப்பொழுது அந்த அவயவங்கள் செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் செயல்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் செயல்படுவதாக. ரபா கதரலா சப்தரஹா லிகடா ரிமானா சம்தரபா கதிரலா ரபா. ஆமென். இப்பொழுதே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். மகிமையானவைகள் சம்பவிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. துவக்கம் முதல் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவர். இந்த ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு தேவன் அவர்களுடைய மனக்கண்களை திறக்கிறதற்காக நாங்கள் ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய மகிமை அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இதில் இணைந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.